தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம் என்ற அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. சென்னை திருவல்லிக்கேணி காவல் துணை ஆணையராக செல்வ நாகரத்தினம் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். 20 காவல் உயர் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. சென்னை திருவல்லிக்கேணி காவல் துணை ஆணையராக செல்வ நாகரத்தினம் நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக நிஷா IPS நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். 20 காவல் உயரதிகாரிகள் பணியிட மாற்றம் தொடர்பான கூடுதல் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க நாம் கேட்கலாம். சுதர்ஷன், விரிவான விவரம். வணக்கம். 24 IPS அதிகாரிகள் உட்பட 24 SPகளுக்கு தற்போது டிரான்ஸ்பர்கள் வந்திருக்கிறது. இதுல முக்கியமானது திருவல்லிக்கேணி துணை ஆணையராக தேஷ்முக் சஞ்சய் அங்கிருந்து மாற்றப்பட்டு தற்போது செல்வ நாகரத்தினமுக்கு துணை ஆணையர் திருவல்லிக்கேணி பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல நிஷா ஏற்கனவே சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய CCBயில் இருக்கக்கூடிய DC-யாக இருந்த நிஷா அவர் அங்கிருந்து மாற்றப்பட்டு புதிய இடமாக நீலகிரி மாவட்டத்திற்கு SP-யாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல ஹரிகிரண் பிரசாத் இவர் ஏற்கனவே கோஸ்டல் செக்யூரிட்டியில் இருந்தவர் தற்போது மயிலாப்பூருக்கு துணை ஆணையராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது போல கிட்டத்தட்ட ஒரு 23 அதிகாரிகளுக்கு டிரான்ஸ்பர்கள் வந்திருக்குது. ஆல்பர்ட் ஜான் ஏற்கனவே இவர் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இருந்தவர். அவர் அங்கிருந்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல திருவண்ணாமலை காவல் மாவட்ட கண்காணிப்பாளர் அந்த கார்த்திகேயன் அங்கிருந்து கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல ஆதர்ஷ் பச்சேரா இவர் திருநெல்வேலி சிட்டியுடைய DC-யாக இருந்தவர் அங்கிருந்து பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல ஆன்டி டெரரிசம் டீம்ல இருந்தக்கூடிய புக்கியா ஸ்னேகா பிரியா இவர் SP-யாக இருந்தவர் அங்கிருந்து தற்போது அண்ணா நகர் காவல் மாவட்டத்துடைய சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நகர் காவல் மாவட்டத்துடைய துணை ஆணையராக மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல சென்னையில பணியாற்றக்கூடிய DC ஃபிளவர் பஜாராக இருந்த ஸ்ரேயா குப்தா அங்கிருந்து திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல கௌதம் கோயல் ஏற்கனவே இவர் தாம்பரம் கமிஷனரேட்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்தவர். இவர் அங்கிருந்து சேலம் காவல் மாவட்ட கண்காணிப்பாளராக மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல சேலம் காவல் மாவட்ட கண்காணிப்பாளராக இருந்த அருண் கபிலன் அங்கிருந்து மாற்றப்பட்டு நாகப்பட்டினத்துடைய காவல் மாவட்ட கண்காணிப்பாளராக மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல பிரோஸ்கான் அப்துல்லா இவர் ஏற்கனவே விருதுநகர் காவல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இருந்தவர். இவர் அங்கிருந்து தற்போது கரூர் மாவட்டத்திற்கு காவல் கண்காணிப்பாளராக மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல சுந்தர வடிவேல் இவர் நீலகிரி காவல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இருந்தவர். இப்போ அங்கிருந்து சென்னையில DC ஃபிளவர் பஜாராக மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல கண்ணன் ஏற்கனவே இவர் AIG-யாக DGP ஆபீஸ்ல இருந்தவர். இவர் அங்கிருந்து விருதுநகர் காவல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல சுப்புலட்சுமி இவர் ஏற்கனவே CCB-ல தாம்பரம் கமிஷனரேட்ல DC CCB-யாக இருந்தவர். இவர் அங்கிருந்து கோயம்பேடுடைய DC-யாக மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல ஸ்டாலின் இவர் ஏற்கனவே சென்னையில பணியாற்றி வருகிறார். CCB-யோட DC-யாக பணியாற்றி வருகிறார். இவர் அங்கிருந்து மயிலாடுதுறை SP-யாக மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல பிரபாகர் கரூருடைய காவல் கண்காணிப்பாளராக இருந்தவர். இவர் அங்கிருந்து திருவண்ணாமலையுடைய காவல் மாவட்ட கண்காணிப்பாளராக மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல மகேஸ்வரன் இவர் ஏற்கனவே செக்யூரிட்டி போலீஸ்ல DC-யாக இருந்தவர். இவர் அங்கிருந்து தருமபுரி காவல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல சீனிவாசன் இவர் சென்னையில பணியாற்றி வந்தார். DC அண்ணா நகராக பணியாற்றி வந்தார். இவர் அங்கிருந்து தென்காசியுடைய SP-யாக மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல சேலம் சிட்டியில DC-யாக இருந்த மதிவாணன் இவர் அங்கிருந்து வெள்ளூர் காவல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக மாற்றப்பட்டிருக்கிறார். இதே போல மேகலனா ஐடின் இவர் SP சீஃப் விஜிலன்ஸ் ஆபீசர் அதாவது ஆவின்ல இருந்தவர். இவர் அங்கிருந்து தற்போது டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஹெட்குவார்டர்ஸ் சென்னையில ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கீதாஞ்சலி ஏற்கனவே சைபர் கிரைம் செல்ல DC-யாக இருந்தவர். அவர் தற்போது CCBக்கு DC-யாக வந்திருக்கிறார் சென்னை சிட்டி போலீஸுக்கு. அதே போல ரமேஷ் பாபு ஏற்கனவே மாடர்ன் கண்ட்ரோல் ரூம்ல இருந்தவர். இவர் அங்கிருந்து ஹைகோர்ட் செக்யூரிட்டி DC-யாக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார். இந்த 24 பேருக்கான அதிகாரிகள் IPS அதிகாரிகள் உட்பட 24 பேருக்கான டிரான்ஸ்பர் பட்டியல்கள் தற்போது வெளியாகி இருக்குது. இந்த டிரான்ஸ்பர் போஸ்ட் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது உள்துறை செயலாளர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதுல முக்கியமானது DC இன்டெலிஜென்ஸ் அது ரொம்ப வேக்கண்டா இருந்த போஸ்ட். அந்த போஸ்டுக்கு தற்போது சக்தி கணேசன் அந்த போஸ்டுக்கு DC
டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் அந்த போஸ்டுக்கு வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது மிக முக்கியமான ஒரு பதவியாக பார்க்கக்கூடிய ஒரு பதவி. இந்த பதவிக்கு சக்தி கணேசனை வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது இன்டெலிஜென்ஸ் செக்ஷன், இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் ஏற்கனவே வேகண்டாக இருந்தது. ஏற்கனவே இருந்த அரவிந்த் அங்கிருந்து மாற்றப்பட்டிருந்தார். அந்த போஸ்ட் வேகண்டாக இருந்தது. இப்ப தற்போது டிசி, அதாவது டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் இன்டெலிஜென்ஸ் செக்ஷனுக்கு சக்தி கணேசன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் சவுத் ஜோன் மதுரையில் இருந்தக்கூடிய சுஜித் குமார் அங்கிருந்து மாற்றப்பட்டு தற்போது சென்னைக்கு செக்யூரிட்டி கிரேட்டர் சென்னை போலீஸ் டிசியாக மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல ட்ரைனிங்ல இருந்த ஊமனாஞ்சேரி போலீஸ் அகாடமி ட்ரைனிங்ல இருந்த செல்வநாகரிச்சம் எஸ்பி அவர் அங்கிருந்து மாற்றப்பட்டு தற்போது திருவல்லிக்கேணி மாவட்டத்துடைய துணை ஆணையராக மாற்றப்பட்டிருக்கிறார். இதை போல 24 IPS அதிகாரிகள் உட்பட அதிகாரிகளுக்கு தற்போது எஸ்பி லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு டிரான்ஸ்பர்கள் வந்திருக்கு. இந்த டிரான்ஸ்பர் பற்றி தற்போது வெளியாகி இருக்கிறது. இதை உள்துறை செயலாளர் வெளியிட்டிருக்கிறார்.